நாம ஏன் சண்டிகேஸ்வரரை கைத்தட்டி வணங்குறோம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. சண்டிகேஸ்வரர் இயற்பெயர் விசார சர்மன். இவரு சின்ன வயசுல மாடு மேய்க்கும் வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. தினமும் மாடுகளை மேய்க்க விட்டுட்டு அங்கிருக்கும் மணலில் சிவலிங்கம் செஞ்சு தீவிரமாக கும்பிடும் சிவபக்தர் இவர். இவருடைய தவ வலிமை காரணமா அவர் மேய்க்கும் மாடுகள் அவர் செய்த லிங்கத்தின் மீது பாலை தானாக சுரந்து அபிஷேகம் செய்யுது. தினமும் இதே தொடர்ந்து நடக்க ஒரு நாள் மாட்டின் எஜமானருக்கு விசார சர்மன் மேல சந்தேகம் வந்து அவர் பின்னாடியே ரகசியமா போறாரு. அங்கு தன் மாடுகள் மணல் லிங்கத்தின் மீது பால் சுரக்கிறத பாத்துடுறாரு. உடனே போய் விசார சர்மன் தந்தை எச்சதத்தன் கிட்ட விஷயத்தை சொல்லி மகனை கண்டிக்குமாறு எஜமானர் சொல்றாரு. அதை கேட்ட எச்சதத்தன் மறுநாள் தன் மகன் மணல் லிங்கத்தின் முன் தியானத்துல உட்கார்ந்திருப்பதையும் மாடுகள் லிங்கத்தின் மீது பால் சுரப்பதையும் பார்த்து கோபப்பட்டு மணல் லிங்கத்தை தன் காலால் எட்டி உதைக்க தவம் கலைந்த விசார சர்மன் தன் தந்தையை தாக்குவதற்கு ஒரு குச்சியை தூக்கி அவர் மீது எறிகிறாரு. அந்த குச்சி கோடரியாக மாறி தந்தையின் கால்களை பதம் பார்க்குது. அங்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. எச்சதத்தனின் கால் காயத்தை சரி செய்யறாரு. தன் மீது அலாதி பக்தி கொண்ட விசார சர்மனுக்கு ஒரு வரம் தரார். இன்று முதல் நீ சண்டிகேஸ்வரர் என அழைக்கப்படுவாய். சிவனின் சொத்துக்களான அனைத்து கணங்களையும் காவல் காப்பவனாக நீ இருக்க வேண்டும். எனக்கு கிடைக்கும் பூஜை அனைத்தும் உனக்கும் கிடைக்க வேண்டும்னு சொல்ல அன்றில் இருந்து சிவன் சொத்துக்களை காவல் காத்து ஆழ்ந்த தியானத்துல சண்டிகேஸ்வரர் இருக்காரு. எனவே சிவனை வணங்கிவிட்டு வரும் பக்தர்கள் சண்டிகேஸ்வரர் கிட்ட வந்து தன் இரண்டு கைகளையும் உதறி காட்டி தாம் இங்கிருந்து சிவன் சொத்து எதையும் எடுத்து செல்லவில்லைன்னு சொல்லும் பழக்கம் வந்து காலப்போக்கில் கைகளை உதறி காட்டும் பழக்கம் கைகளை தட்டும் பழக்கமா மாறிடுச்சு. இப்படி சண்டிகேஸ்வரர் கிட்ட கைகளை உதறிவிட்டு வணங்க அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும்.